நமது தேவகுரு ஜோதிட டாக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு வீடியோ பதிவு. சூப்பரா ஆலப்புழா போயிட்டு இருக்கோம். இது பார்ட் 3ல வருது. என்ன காரணம்? ஏற்கனவே போட்டாச்சுல சார், பார்த்தாச்சுல சார் அப்படின்னு நினைப்பீங்க. ஆமா, இருந்தாலும் இது ஒரு புது விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த போர்ட்ல நாங்க ஒரு பயணம் செய்த அனுபவத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை பதிவு பண்றோம். அப்படி என்ன இதுல விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம போட்ட விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க. 1 ஹவருக்கு 600 to 800 அல்லது 1000 வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, அது மட்டும்தான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சு நாங்க அந்த போர்ட்ல போயிட்டு அது ஒரு குரூப்பா ஒரு 5 பேர் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பக்கத்துல இருந்தவங்கள சேர்த்துட்டு கேரளா கப்பிள் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டோம். ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 2 மணி நேரம் தான். இப்பதான் ஏறி இருக்கோம். நான் பார்ட் 2ல சொல்லி இருந்திருப்பேன். அதாவது இப்ப இங்க இருந்து ஆலப்புழா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே போர்ட் ஸ்டாண்டும் இருக்குது. இந்த போர்ட் ஸ்டாண்டுல இருந்து ஏறிட்டோம் அப்படின்னா போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு அதே மாதிரி 2 ஹவர்ஸ் ஆகுது. இந்த 2 ஹவர்ஸுக்கு இவங்க வாங்குற சார்ஜ் வந்து ஒரு நபருக்கு போக 60 ரூபா, வர 60 ரூபா, 120 ரூபா வாங்குறாங்க. அப்போ நம்ம 2 ஹவர்ஸுக்கு ஒரு 2000 செலவழிக்கிறதுக்கும் ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 120 ரூபா. இப்போ 5 பேர் போனா ஒரு 600 ரூபா தானே ஆகுது. அப்போ ஒரு 1400 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு சேவ் ஆகுது இல்லையா? அதுக்காகத்தான். அத்தோடு ஒரு குரூப்பா இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம தான் தனியா வந்திருக்கிறோம், ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்கிறோம், அந்த மாதிரி போகலாமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆளுக்கு 60 ரூபா ஏறி உட்கார வேண்டியது. இது மாதிரி வியூஸ் எல்லாம் நம்ம போட்டோ எடுக்கலாம், எல்லாம் இது பண்ணலாம். பாருங்க, படகு வீடு இருந்தா இருக்குது, அத மாதிரி போட்டோ எடுக்கலாம், எல்லாமே இருக்குது. அதே அனுபவம் தான் இதுவும் கொடுக்குது. இதுக்கு சன்செட்டு இப்போ ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. பகல் நேரம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் நல்லா இருக்கும், அது மாதிரி இருக்கும். எல்லாம் பாருங்க, எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் ஏற்கனவே போன பாதையில நம்ம போனாலும் கூட இந்த கவர்மெண்ட் போர்ட்ல போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறோம். இதுல எப்படி ஒரு அரசு பஸ் டிரைவர், அரசு பஸ் கண்டக்டர் அப்படின்னு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் அரசு போர்ட் டிரைவர், கண்டக்டர் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆகையினால நம்ம ஏறிக்க வேண்டியது என்ன, டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு இப்ப இடையில நிறைய ஒரு 7 ஊர் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு இடைவெளியில ஒரு 7 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு போகும்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு நமக்கு பேர் தெரிஞ்சா அந்த ஊர் பேரை சொல்லி டிக்கெட் எடுத்து அங்க இறங்கிக்கலாம். இறங்கிட்டு மறுபடியும் திரும்ப அந்த போர்ட் வரும், அப்படியே ரிட்டர்ன் வரலாம். இல்ல நம்ம போர்ட்லயே உட்காந்துக்குவோம், நமக்கு இடங்கள் தெரியாது அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுக்கும் போதே அவங்ககிட்டே சொல்லிடலாம், நாங்க போர்ட்டை விட்டு இறங்கல, நம்ம இந்த மாதிரி சுத்தி பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. போகும்போது 60 ரூபா டிக்கெட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது மறுபடியும் நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வரலாம். எங்களுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டு, இது வந்து போர்ட் ஹவுஸ். இந்த படகுக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா போட்டுக்குள்ளேயே வீடு இருக்குது. அந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஏற்கனவே நம்ம முதல் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க, அதில் மேலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, பசங்க டான்ஸ் ஆடுறாங்க.
பதிவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய அனுபவமும் இதில் இருக்குது. நல்லா கபிள்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த டான்ஸ் ஆடுறவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. மறுபடியும் தெளிவாக நமக்காக இன்னும் கொஞ்சம் வியூ பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்கலாம். இது மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது, பார்க்கலாம். அங்கே உள்ள வந்து பாட்டு ஒலிக்குது. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள். இந்த பக்கம் இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள். இப்போ நாங்கள் இந்த போகிற போட் வந்து போயிட்டு அப் அண்ட் டவுன் அப்படி திரும்பி வர்றதுக்கான போட் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எந்த ஸ்டாப்லையும் நிற்க மாட்டேங்குது. முன்னாடி போகுது பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலரும். கொஞ்சம் க்ளோஸ்அப் வியூவில் காட்டுறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட் வந்து ஸ்டாப்பு நின்று போகுது. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம போகிற இந்த போட் வந்து அப்படி நிற்கலை. இப்போ பாருங்கள், இந்த போட்டு ஸ்டாண்டு வருது. நம்ம பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம்ல, இங்கே போட்டு ஸ்டாண்டு. அந்த பாருங்கள், அந்த ஓரத்தில் அது போகுது பாருங்கள். இந்த ப்ளூ கலர் சட்டு போட்டு அவர் இறங்க போகிறாரு. அவர் தான் கண்டக்டரு, போட்டு கண்டக்டர். ஆமாம், இந்த நின்றுச்சு அது. இன்னும் அதில் வந்து ஆள்கள் ஏற போகிறாங்களா இறங்க போகிறாங்களா தெரியல. இப்போ அதை நம்ம ஓவர்டேக் பண்ணி நம்ம போகிறோம். இதுதான் அந்த கவர்மெண்ட்டு போட்டு. அதோ அங்கே இறங்கியிருக்காங்க ஒரு பயணி, அதில் இறங்கியிருக்கிறாங்க. இறங்கி போயிட்டாங்க. மறுபடியும் அது கிளம்பிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டு ஹவுஸ் வருது பாருங்கள் எதிர்த்தாப்பில். இந்த போட்டு ஹவுஸை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது காலையில் 11:30க்கு ஏறுவாங்க. மறுநாள் காலையில் 9 மணிக்கு இறக்கி விட்டுருவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பிரகாசமாக இருக்குது. இதுக்கெல்லாம் சாதாரண நாட்களில் வந்தோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம பெட்டில் தூங்கணும், நைட்டில் தூங்கணும், போட்லேயே தங்கியிருக்கணும் அப்படின்னு, இல்லை ஏசி உள்ள வேணும் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சிம்பிளாக போதும் அப்படின்னு சிம்பிளான போட்டும் இருக்குது. அது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், நாங்கள் முதல்ல வந்து எப்படி யோசித்தோம் அப்படின்னா, சரி இது மாதிரி இருக்குது, மக்களுக்கு இதை சொல்லலாம், வந்து பார்க்கட்டும், பார்த்து அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அதை விட அடுத்து ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும், லேக்கை பார்க்கணும், ஏரியை பார்க்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இவ்வளவு காசு செலவழிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு 60 ரூபாய், போகிறதுக்கு வர்றதுக்கு 60 ரூபாய் அப்படின்னு சொன்னதுனால இந்த போட்டில் ஏறி இருக்கிறோம். பாருங்கள், எல்லாமே பாருங்கள், வியூஸ் பாருங்கள். இந்த லொக்கேஷன் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வயல்லாம் பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள். இந்த வயல், இந்த கரை ஓரத்தில், இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே விவசாய பணியை மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. விவசாயத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு. விவசாய பணிகள் சிறந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் ஜீவனோடு வாழ முடியும். இந்த விவசாய பணியை இங்கே எல்லா மக்களும் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இது அற்புதமாக சந்தோஷமான ஒரு விஷயமா. பச்சை பசேலென்று காட்சியளிக்கக்கூடிய வயல்வெளி பாருங்கள். இந்த வயல்வெளிக்கு அந்த பக்கம் வீடுகள் இருக்கிறத பாருங்கள். இதில் வந்து ரிசார்ட் இருக்குது. இந்த ரிசார்ட், இந்த கரையோரத்தில் ரிசார்ட் இருக்குது. இதுலேயும் நம்ம தங்கினாலும் தங்கலாம். அப்படியே இந்த பக்கம் போட்டு ஹவுஸ் போகிறத பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். இந்த பக்கம் போட்டு ஹவுஸ் நிற்கிறது பாருங்கள். நிறைய எல்லாமே போட்டு தான். ஆமாம், இந்த இதில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாருடைய வாழ்வாதாரமும் விவசாயம் ப்ளஸ் போட். இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தா கரையோரத்திலேயே இருக்கக்கூடிய ஊர்கள் ஒரு 100 அடி 200 அடிக்குள்ள குறைஞ்சது ஒரு 30 வீடு 50 வீடு வரைக்கும் இருக்குது.
அதற்கு ஒரு கடை, அந்த கடையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பொருட்களை வாங்குறதுக்கு, இந்த போட்டில் போகிறவங்க அந்த இறங்கி நின்று இதை சாப்பிட்றதுக்கு, டீ சாப்பிட்றதுக்கு, மற்றபடி இந்த கடைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள், இது ஒரு போட் ஹவுஸ் தான். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஆனாலும் உள்ளே பார்த்தோம்னா சூப்பராக தான் இருக்கும். எல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் நல்ல அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் போட் ஹவுஸு, விதவிதமான போட் ஹவுஸ். அப்போ பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், இந்த போட் வந்து நம்ம கரையில் நிற்கிது. இதுதான் போட்டு ஸ்டாண்டு, நிற்க போகுது. இந்த போட்டு ஸ்டாண்டு யாராவது இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மேலே டாப்பில் இருக்கிறேன், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டதுனால மேலே டாப்பில் என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஆமாம், இப்போ இது வந்து ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் இருக்கிறாரு. இந்த கண்டக்டர் வந்து இப்போ இறக்கிடுறாரு. இல்லை ஒரு பையன் இறங்குறாங்க, இறங்கி இங்கே போயிட்டுருக்குறாங்க. இது இந்த மாதிரி இது வந்து கவர்மெண்ட் பஸ் மாதிரி, கவர்மெண்ட் போட்டு. அப்போலாம் நம்ம வந்தது அந்த மாதிரி போட்டு தான் அப்போ நம்ம வந்தோம். அந்த போட்டில் இருந்து தான் அந்த வீடியோஸ் பார்த்து 1 பார்த்து 2 போட்டோம். ஆமாம், அதே மாதிரி இன்னொரு போட்டு பக்கத்தில் வரும்போது பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த ஆலப்புழா அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக அற்புதமாக ஒரு விஷயமாக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் பார்க்கலாம். அடுத்த போட்டு ஸ்டாண்டு வந்துருச்சு. அந்த போட்டு ஸ்டாண்டில் ஒரு பயணிகளை இறக்கி விடுறதுக்காகத்தான் இந்த போட்டு நிற்குது. கண்டக்டர் இருந்தா இருக்கிறாங்க. கண்டக்டர் சார், ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. கண்டக்டர் சார், அவங்க பார்க்கல, சரி பார்க்கும்போது சொல்லலாம். திரும்பி பார்க்கும்போது பயணி இறங்கி போகட்டும். இதுதான் அந்த போட்டு ஸ்டாண்ட், இப்படி தான் இருக்குது. இதோ பயணி இறங்குறாங்க. சார், ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க சார். ஹாய். இந்த கண்டக்டர் வந்து ஹாய் சொல்லிட்டாங்க. ஆமாம், சூப்பர். இது மாதிரியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். குழந்தைகளோட, குட்டி குழந்தைகளோட கூட்டிகிட்டு போகும்போது அந்த குட்டி குழந்தைகளுடைய உற்சாகம் நம்ம மனசில் எப்பவும் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயமாக இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பங்கு மகிழ்ச்சியாக வாழுதலும் சந்தோஷமாக வாழுதலும் அப்படிங்கிறதும் நம்ம முன்னெடுத்து போக வேண்டிய விஷயம். நமக்காக இல்லாட்டாலும் குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்காகவும், அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் மனைவி அப்படின்னு வரும்போது அவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கே கூட்டு போனீங்க அப்படின்னு பின்னாடி ஒரு பேச்சு எதுவும் வந்துடக்கூடாது பார்த்தீங்களா. அதுக்காகனாலும் இவங்களெல்லாம் கூட்டு போகணும், இப்படியான இடங்களுக்கு கூட்டு போகும். உழைப்பு 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 உழைப்பை மட்டுமே நம்ம இது பண்ணி பணம் ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இல்லாமல் குழந்தைங்களோடு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்பினீங்கன்னா போதும். எங்கே இருந்தாலும், சென்னையில் இருந்தால் கூட குருவாயூர் வருது. குருவாயூர் புக் பண்ணிட்டீங்கன்னா, ஆலப்புழா புக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் ஆலப்புழா பஸ் ஸ்டாண்டு வந்துடலாம். இதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். ரசிச்சுட்டு ஒரு நாள் இருந்து ஆலப்புழாவில் கிருஷ்ணன் கோயில் இருக்குது, பீச் இருக்குது. ஒரு காம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கக்கூடிய பீச்சு, ரொம்ப அமைதியான ஒரு பீச். காலையில் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அவ்வளவு சூப்பராக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வீடியோ பார்த்து ரசிக்க முடியாது. ஆகையினால கொஞ்சம் நான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸை மட்டும் நல்லா பாருங்கள். இங்கிட்டு ஒரு ஆறு, இங்கிட்டு ஒரு ஆறு பாருங்கள். இப்படி ஒரு ஆறு போதா, இப்படி ஒரு ஆறு, அப்படியே நம்ம படகு திரும்புது பாருங்கள். திரும்பி இது ஒரு ஸ்டாண்டு இருக்குது போல். ஆமாம், போட்டு ஸ்டாண்டு. எல்லாம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டே வருது வாயிலிருந்து. இன்னும் போட்டு ஸ்டாண்டு, அதுவும் KSRTC கேரளா அரசு போட்டு ஸ்டாண்டு இதாக இருக்குது. நிற்குதா நம்ம போட்டு? இல்லை, நிற்கலை. ஆமாம், நிற்கலை, போய்கிட்டே இருக்குது.
சூப்பர். எந்த ஊருன்னு தெரியல. இந்த பாருங்க, கரையோரத்தில் பிள்ளைங்க இருக்காங்க, கடைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படியே இருக்காங்க. ஒரு பாப்பா பார்க்குது. ஆமாம், கரையோர வீடுகள் பாருங்க. ஆமாம், இந்த கரையோர வீடுகளில் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க பாப்பா இருக்காங்க. ஒரு ஐயா இருக்காரு. என்னமோ ஃபங்க்ஷன் நடக்குது போல் இந்த வீட்டில். ஆமாம், இந்த ஃபங்க்ஷனுக்காக இது போட்டுக்கிறாங்க, டெக்கரேஷன். சூப்பர் சூப்பர். அந்த கரையில் வேறு வீடு இருக்குல்ல, இதையும் பார்க்கலாம். ஓ ஆஹா, அந்த போட்டில் வரும்போது கூட இந்த மாதிரி இல்லை, அந்த பக்கம் விட்டுட்டாங்களே. நல்லா சூப்பராக இருக்குது. என்ஜாய். யான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுவதற்காக இந்த வீடியோ பாருங்க பாருங்க பாருங்க. நம்ம தேவகுரு ஜோதிட டாக் யூடியூப் சேனல் வழங்கும் ஆலப்புழா பார்ட் 3. சூப்பர் அனுபவம். அங்க பாருங்க, கடலா காட்சி அளிக்குது. ஆனா கடல் கிடையாதுங்க, ஏரி. பாத்தீங்களா, கடல்னா அலை வரும், இது அலை வரல, ஆகையினால இது ஏரி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா அந்த கம்பி என்ன போக விடல, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ல போயிடுவேன். போலாமா தெரியலையே. யாராவது வந்து எதுவும் சொன்னாங்கன்னா என்ன பண்றது? வேண்டாம், இதுதான் நமக்கு சேஃபும் கூட. அப்படியே பார்க்கலாம். எத்தனை நிமிஷம் ஓடினாலும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஒரு தம்பி இந்த கரையோர தடுப்பு சுவருக்கு அந்த பக்கம் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறான் பாருங்க. பாய் பாய், குட் பாய். சைக்கிளில் போற தம்பி, துணியெல்லாம் மறைச்சிக்கிடுச்சு தம்பி, உனக்கு எடுக்க முடியல வீடியோஸ். சூப்பர். ஒரு போட் லைட்டு போட்டு வருது. ஒரு போட்டு எதிர்த்தாப்புல வருது. ஆஹா, எதிர்த்தாப்புல வந்தாலும் அதற்கு இடம் விட்டு போற மாதிரி தனியா இருக்கிறதுனால யாரும் ஆக்கிரமிப்பு செய்யல. எல்லாம் ஆறு, தடுப்பு சோறு அப்படி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னா அந்த ஒரு குட்டி பையன் குளிக்கிறத பாருங்க. ஆமா, தடுப்பு சோறு இல்லைன்னா என்ன செய்வாங்க? நகட்டிடுவாங்க. மக்களை பாருங்க. ஹாய், யூடியூப்ல வருவீங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாரும். யூடியூப் சேனல் ஹாய் சொல்லுங்க. ஆஹா, சூப்பர். இங்க ஒரு சின்ன போட்டு போகுது. இந்த சின்ன போட்டை ஓவர்டேக் பண்ணி ஒரு போட்டு போகுது. அந்த போட்டுக்கு இந்த பக்கம் நம்ம போட்டு போகுது. அமைதியா இருக்குன்னு சொன்னோம்ல. ஓ ரைட், ஓகே. இப்ப இருந்து அமைதியா இருக்கிறேன். எல்லாம் பாருங்க. சூப்பர். ஓ, வயலை பார்த்த உடனே அமைதியா இருக்க முடியல, அதனால பேசிட்டேன், சாரி. பாருங்க, வயலை பாருங்க. இந்த பக்கம் வாழைக்கு அந்த பக்கம் ஏரி, தண்ணி பாருங்க. வெறும் இடம் கிடையாதுங்க, தண்ணிங்க. ஏரி. ஆமா, அப்படியே இந்த பக்கம் வயல். நம்ம மாணவர்கள் எல்லாரும் இங்க வந்துருவோமா? என்ன வேலை பார்க்குறது? விவசாயம் தான் பார்க்கணும். விவசாயம் தான் மனிதனுடைய ஜீவநாடி, இந்தியாவினுடைய ஜீவநாடி விவசாயம். இந்த வீடியோஸ் டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமது விவசாயிகளுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம். என்ன சொன்னாலும் நம்ம பேசாம மட்டும் இருக்க மாட்டோம் இல்ல. சரி, இப்ப இருந்து பேசலங்க பாருங்க. அங்கே ஒரு போட் ஹவுஸ் நிற்குது. அங்கே ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கான், வாக்கிங். அங்கே ஒரு சின்ன படகு ஒன்று வருகிறது.
2 மணி நேரம் போக போகிறோம். எவ்வளோ நேரம் ஆச்சு? அரை மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஆச்சு. இதுவரைக்கும் 2 பக்கம் கரையில் சென்று கொண்டிருந்த நமது போட்டு இப்பொழுது ஒரு பெரிய லேக்குக்குள்ளே போக போகுது. என்ன கேட்டால் தனியாக போட்டு எடுத்து வர்றதை விட இதுதான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னடா நேரம் வரைக்கும் சிறப்புங்கிற வார்த்தை வரலையே அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? வந்துருச்சா? ஓகே, உங்களுடைய ஃபேவரேட் வேர்டு அது. மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். வந்துருச்சு. ரைட்டு. ஆஹா, இது ஒரு ஆறு, அப்படியே அந்த பக்கம் ஒரு ஆறு, அப்படியே இந்த பக்கம் ஒரு ஆறு. இப்போ இது ஒரு கரையில் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல அதை பாருங்க, இந்த பக்கத்தில் ஏரிகளை பாருங்க. அப்பா, அப்படியே நிற்க போகிற போட்டை பாருங்க. இதா இருக்கு கரை, கரையை ஒட்டி போகுது, நிற்க போகுது. சூப்பர். அங்கே ஒரு சன்டாரெக்ட் மாட்டிருக்காங்க. அது ஒரு வீடு. வீட்டு ஓனரோ இல்லை வீட்டு இருக்கக்கூடியவங்களோ இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா, இதோ கண்டக்டர் எட்டி பார்க்குறாரு. அந்த எட்டி பார்த்தார். ஓகே, ஸ்டாண்டு இறங்கிட்டாரு, போயிட்டாரு. உடனே போகலாம் அப்படின்ட்டாரு. ஆமாம், இது ஒரு வீட்டில் இருக்கிறவங்கலாம் இது பண்ணுறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள். அது ஒரு போட்டு விதவிதமாக இருக்குதுங்க. போட்டு எந்திரிச்சு நின்னா தலை தட்டுற மாதிரியும் இருக்கு, எந்திரிச்சு நின்னா தலை தட்டாத மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி விதவிதமாக போட்டு இருக்கு பாருங்க. இங்கிட்டு 6 வருது, இங்கிட்டு 6 வருது. நம்ம இப்போ வந்துட்டு இருந்த 6 இருந்தாரு. அப்பா, நம்ம அந்த போட்டில் கூட அவங்க சரியா நமக்கு சுற்றி காட்டலைன்னு தான் சொல்லுவேன். அதனால அது வேஸ்ட்டு. இதில் வாங்க, நீங்கள் ஏறி சுற்றி பார்க்கறதுக்காக வரணும்னா வாங்க, அவ்வளவுதான். போட்டில் தங்கணும், அதுலேயே இருக்கணும், அங்கேயே நம்ம ஒரு நாள் நைட்டு தங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் இங்கே போட்டு யோசி எடுக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் அது வேண்டாம். ஆலப்புழா பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கோங்க, நைட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு பகலில் இந்த மாதிரி போட்டெல்லாம் வருது, இந்த வரும்போது ஏறி உட்காந்துக்கோங்க. ஒரு 2 hours அப்படியே சுற்றி பார்த்து வாங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய போட்டு நண்பர்களே, தயவு செய்து தவறாக எடுத்துக்கிறாதீங்க. ஏழை எளிய மக்களுக்காக இப்போ நான் சொன்ன விஷயம். இதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயம் பாதிக்காது. காரணம், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் எப்போவுமே உங்களை நாடி வரத்தான் செய்வாங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, சரியா? அதனால என்னை யாரும் தவறாக நினைக்கவே வேண்டாம். நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, வரவேறுங்க. எல்லாருக்கும் இது பொது. ஆலப்புழா ஏரி எல்லாத்துக்கும் பொது, எல்லாரும் அனுபவிக்கணும்ல. நீங்கள் ஒரு ரேட்டு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரேட்டை பார்த்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த ஆலப்புழா ஏரியினுடைய பெருமை எப்படி எல்லாத்துக்கும் தெரியும். ஆகையினால இந்த பதிவை பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் போர்ட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிட்டு வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வரட்டும். உங்கள்கிட்ட யாரும் கேட்டாலும், ஏழையில இவங்க கேட்டாலும் நீங்களும் கூட சொல்லலாமே. அது உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் தானே, இல்லையா? கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். அதோடு இதெல்லாம் ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய மக்கள் இது மாதிரியான விஷயத்த நீங்கள் கமெண்ட்ஸில் கூட பதிவிடலாம். நிறைய நான் ஆலப்புழா ட்ரிப்பு நான் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். ஆனால் யாரும் இது மாதிரி கவர்மெண்ட் போட்டு இருக்குங்கிற விஷயமே கமெண்டில் போடலை. நீங்கள் போட்டிருந்துருக்கலாம், போட்டால் நிறைய மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. இங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்குது, வியாபாரம் பார்க்குறாங்க, ஒரு பாலம் மாதிரி இருக்குது, இங்கே போட்டு நிற்கும்னு நினைக்கிறேன். நிறைய போட்டு வந்து போகும், நிறைய இங்கே வந்து தங்கி இருக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு பாலம் மாதிரி போட்டு அந்த பக்கம் போகுது. மறுபடியும் நம்ம ஏரி என்ன செய்யுது, போட்டு இந்த ஏரி எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு இந்த பாலம் மாதிரி இருக்குதுல, இதை ஒட்டி இன்னும் ஒரு இது உள்ள போகுது.
அதாவது 2 பக்கமும் கரை வீடுகள்லாம் இருக்கு. இப்ப பார்த்தோம்ல அதே மாதிரி இன்னொரு ஹார்ன் அடிக்குது. அதாவது முன்னாடி ஒரு போட்டு போகுது, எனக்கு வழி விடு அப்படின்னு ஹார்ன் அடிக்குது. அதேதான் இந்த போது பாத்தீங்களா, இந்த போட்டுக்கு வந்து ஹாரன் சத்தம் கொடுத்தா தான் அவர் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போவார். அதுக்காக இந்த ஹாரன் சத்தம் சூப்பரா இருக்குங்க. போகலாமா இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? பார்ப்போம், ஒரு நிமிஷம் இருங்க. ஆஹா, வந்தாச்சு சூப்பர். அப்படியே பாருங்க, சூப்பரா இருக்கு. சூப்பர். நம்ம உட்காந்துக்கிறோம். இந்த சத்தம் கொடுக்குது, போட்டு பக்கத்துல போகுது. இந்த போட்டுக்காரரு கொஞ்சம் ஓரமா போறாரு, நம்ம போட்டுக்காரரு ரைட் சைடு கொஞ்சம் ஓரமா போறாரு, அவங்க லெப்ட் சைடு கொஞ்சம் ஓரமா போறாங்க. ஆக சேஃபா போயிட்டு இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. சூப்பர். இருக்காங்களா? உள்ள இருக்காங்களா? வச்சா பாருங்க, ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 7 பேர். பாருங்க, ஒரு ஃபாரினர்ஸ் இருக்காங்க, சமைக்கிறாங்க. உள்ள சமைக்கிறாங்க. இந்த பக்கம் போயிருவோமா? சேஃபா, இதுதான் நல்லது. அதாவது ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இந்த பாலம் மாதிரி இருக்கிற விஷயத்துல ஒரு ஓரமா தான் சென்டர்ல மட்டும்தான் ஒரு இது இருக்கு. முன்னாடி ஒரு படகு வந்தது, அதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க. இந்த பாருங்க, நம்ம பாம்பன் பாலம் மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு இது மாதிரி இந்த இருக்கா, அது மாதிரி பாருங்க. இந்த பக்கம் இருக்கா, இடையில இவ்வளவுதான், இந்த இடைவெளிக்குள்ளதான் இவங்க போகணும். அதனாலதான் சூப்பர். இதுல பாருங்க, இதுல சீட் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. நான் மட்டும்தான் மேல வந்திருக்கிறேன். காரணம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஸ்பெஷலா எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. எல்லாம் மற்றவங்க வரலாமானா வரலாம், காசு கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, யாருனாலும் வரலாம். ஆனால் நமக்கு காசெல்லாம் அதிகமாக வாங்கலை. வீடுகள் பாருங்க, கரையோரத்திலேயே சூப்பர் வீடுகளாக இருக்குது. ஒரு மேலே ஒரு பாலம் வருது பாருங்க. இது எதுக்கு இந்த ஹாரன் சத்தம்னா, எதுக்கு போட்டுக்காரர் வர்றாரு, இந்த போட்டும் வருது. அப்ப 2 போட்ல யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. 2 போட்டும் ஓவர்டேக் பண்ணா கரெக்டா பாலத்துல தான் ஓவர்டேக் பண்ணும். நம்ம போட்டுக்காரர் ஸ்லோ பண்ணிட்டாருங்க. நம்ம போட்டுக்காரர் தான் நிக்க போறாரு. ஆமா, நின்னுட்டார். சூப்பர். அதாவது பாலத்தை தாண்டி இங்க வருது. இந்த ஆளு வர்றாங்க, ஆளுக்கு மேல எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் மேல இருக்கிறாங்க. பாலத்தை தாண்டி அவர் அந்த பக்கம் சைடில் ஒதுங்கிட்டார். சூப்பரா ஒதுங்கிட்டார், அப்படியே ஒதுங்கிட்டார். நம்ம படகும் கொஞ்சம் ஸ்லோவாகி போகுது. யூடியூப் சேனல் சூப்பர் போட்டு வச்சுருக்கு. சூப்பர். பாலத்து இடையில நம்ம போட்டு இப்போ போக போகுது. போயிடுச்சு வெற்றிகரமாக, சூப்பரா. அந்த பக்கம் ஊரு நிறைய இருக்கு பாருங்க. இங்க ஒரு மேல பாலம் பாருங்க. இந்த பாலத்துல கார் எல்லாம் போகும்னு நினைக்கிறேன். இந்த கார் எல்லாம் நிக்குது. ஒரு போட் வருது.
யூட்டர்ன் அடிக்குது. நம்ம போட்டு இங்கிட்ட ஒரு ஆறு இந்த பக்கம் போகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போகும்னு நினைக்கிறேன். யூட்டர்ன் அடிச்சிருச்சு. யூட்டர்ன் அடிச்சு போகுது. ப்ரொக்கோசெல்லா ஸ்டாவரா விற்க போகுது. சூப்பர். இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, போர்ட் ஸ்டாண்ட். ஆமாம், இது ஒரு போர்ட் ஸ்டாண்டு. இதாக இருக்கார் கண்டக்டர், இறங்கிட்டார். இதோ ப்ளூ கலர் சட்டை தெரியுதா? அவ்வளோதான், இறங்கிட்டார். அந்த கயிறை வச்சு கட்டுறார் ஆடாமல் இருக்கிறதுக்காக. பையன் இறங்குறாங்களா? அதோ இறங்கிட்டாங்க. சூப்பர். ரைட், அப்படியே போயிட்டு இருக்கலாம். போகலாம். ரைட் சொல்லிட்டாரு. காற்று ஜிலு 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 ஜிலுன்னு வருது. தக்கலை 17 கிலோமீட்டர், வட்டக்காயல் 2 கிலோமீட்டர், சம்பாக்குளம் 22 கிலோமீட்டர். ஒரு போர்டு போட்டிருந்தது, அதை பார்த்து பாருங்க. தக்கலை பாருங்க, இங்கேருந்து தக்கலை பக்கம்தான் 17 கிலோமீட்டர் தான். தக்கலைனா மார்த்தாண்டம் தாண்டி வருதுல்ல, அதுதான் தக்கலை. ஆலப்பா தக்கலை பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி பாருங்க. நம்ம அப்புறம் பார்த்தோம்ல அந்த பாலம், இந்த பாலத்தில் கார் மேலே நிற்குது. கார் நிற்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குடிதண்ணீர் தொட்டி. குடிதண்ணீர் தொட்டி மேலே டேங்க் கட்டி அதிலிருந்து எல்லாத்துக்கும் சப்ளை போகும்னு நினைக்கிறேன். பாருங்க, பாலத்தை பாருங்க. லொக்கேஷன்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு படகு பாருங்க, போட்டு எவ்வளோ சூப்பராக, கண்ணாடி போட்டு சூப்பராக இருக்குது. விதவிதமான படகு போட்டுகள்லாம் பார்க்கலாம். கப்பல் மாதிரியே. போட்லேயே தக்கலை வரைக்கும் போகுமா என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு கேட்கலாம் தக்கலைக்கு, இங்கேருந்து போட் இருக்குதா அப்படின்னு. தக்கலைக்கு இந்த ஆறு போகுதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தக்கலையில் கூட இறங்கிட்டு அங்கேருந்து போட்டில் கூட ஆலப்புழா வரலாம். அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நான் கேட்டு உங்களுக்கு அடுத்த பதிவில் பதிவு பண்ணுறேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து கிரிக்கெட் வீரர்கள் ஆலப்புழாவுக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு புதிராகவே இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது ஏன் ஆஸ்திரேலியாவிலேருந்து கிரிக்கெட் வீரர்கள்லாம் ஆலப்புழா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம கொடைக்கானலில் கொஞ்ச நேரம் ஏரியில் போயிட்டு வர்ற அனுபவமே, அதுக்காக நம்ம மனசு படுற சந்தோஷம் இருக்குது. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளேயே நம்ம போகிறோம். பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் கரைகளுக்கு நடுவில் வீடுகளை பார்த்துட்டு, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பார்த்துட்டு, இந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த வயல்வெளிகளை பார்த்துட்டு, இது பாருங்கள், இங்கிட்டு ஒரு பாலம் போது நம்ம இந்த பக்கம் போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், அது ஒரு பிரிவு, அதில் போட்டெல்லாம் போகுது. அங்கங்கே போட்டு எடுத்துட்டு அங்கங்கே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டராக தண்ணிக்குள்ளேயே அமைச்சிருக்காங்களாம் இந்த நீர்வழி பாதையை. இந்த ஊர்களுக்கு வந்து தரைவழி போக்குவரத்தே கிடையாதான், எல்லாமே நீர்வழி போக்குவரத்து தானா. ஆமாம், இது மாதிரி அரசு போட்டு இருக்குது. அவங்கவுங்க நம்ம எப்படி 2 வீலர் வச்சுருக்கோமோ அவங்கவுங்க சின்ன சின்ன படகு வச்சுருக்குறாங்க. அவங்கவுங்க நம்ம வாடகை கார் வச்சுட்டு எப்படி அங்கங்கே ஆளுகளை ஏற்றி விட்டு இறக்கி விடுவோம், அது மாதிரி போட்டு வச்சுட்டு ஆளுகளை ஏற்றி இறக்கி விடுங்க. நம்ம அப்போ போனோம்ல அது மாதிரி வாடகை காரில் போன மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வருது, அதில் வந்து
இறக்கி விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ இது பேர் இங்கிலீஷில் போட்டிருக்கு, எஸ்டி மேரிஸ் ஹை ஸ்கூல் கைனகரி. ஆமாம், இந்த ஊர் வந்து கைனகரி, எஸ்டி மேரி ஹை ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்கு. எஸ்டிமேட்டட் 1916 இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கைனகரி அப்படிங்கிற ஊர் எவ்வளவு சிறப்பாக சூப்பராக இருக்குன்னு பாருங்க. 4 இறங்கிட்டாரு, இறங்கி போயிட்டுருக்காரு. ஒரு ஸ்டாப்லேயும் ஒரு ஆள் 2 ஆள் இறங்குறாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இறங்கி போகிறாங்க. ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் இறங்கினாங்க, 10 பேர் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஆளுக்காக ஆலப்புழாவிலேருந்து ஏற்றி கூட்டு வராங்க, அங்கங்கே இறக்கி விட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேரள அரசு செய்யக்கூடிய மக்கள் சேவை அப்படின்னே சொல்லலாம். இது அற்புதமான ஒரு விஷயம். இங்கே ஒரு போட்டு ஹவுஸு இருக்குது. மறுபடியும் நம்ம தண்ணிக்குள்ளே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே இதெல்லாம் பார்த்தாச்சு சார் அப்படிங்கிறீங்களா? அப்போ பார்த்தது வேற, இப்போ பார்த்தது வேற. அவங்க வந்து நம்மகிட்ட துட்டு வாங்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரவுண்ட் அடித்தாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. கவர்மெண்ட் போட்டு எந்தெந்த ஊருக்குலாம் ஆள் ஏற்றிட்டு போனாங்களோ அந்தந்த ஊர்லாம் ஆளை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இதிலே தான் உட்கார போகிறோம். நம்ம எங்கே இறங்கலை, மறுபடியும் ரிட்டர்ன் ஆலப்புழா போக போகிறோம். அதோ ஒருத்தர் இந்த போட்டில் ஏறுறதுக்காக வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் நம்ம எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் வீட்டிலேருந்து அப்போ தான் கிளம்புவோம், பஸ் வரும்போது ஓட்டமாக ஓடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஓட்டமாக ஓடிட்டு வர்றாரு. இதுக்காகவா எதுக்காகன்னு தெரியல. நம்ம போட்டு ஒரு யூட்டர்ன் அடிக்குது, எதுக்கு தெரியல. ஆமாம், யூட்டர்ன் அடிச்சிருச்சு. இந்த இடத்துல நேராக போனது அப்படியே திரும்பிட்டு அங்கிட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. அங்கிட்டு நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது, அங்கிட்டு கடைகள் நிறைய இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கேனே, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். கைனகரி ஊர் மிக பெரிய ஊராக தான் இருக்குது. ஏன்னா ஹைஸ்கூல் ஒரு பெரிய ஹைஸ்கூலாக இருக்குல்ல. கைனகரியில் ஆள் இறக்கி விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதே தான். கைனகரி வரைக்கும் வருது. மறுபடியும் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஓ, ஒரு பெரிய ஸ்ட்ரீட் ரோடே இருக்குது. நம்ம அப்பளை பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரையில் ஒரு வீடு தான், அதுக்கு அங்கிட்டு வயல்காடு இருக்கும். இது அப்படி இல்லை, இந்த இருக்கு. நிப்பாட்டியாச்சு. அவ்வளோதான். கைனகரி போர்ட் ஸ்டாண்ட். இப்போதான் கரெக்டாக சொல்லியிருக்கு, போர்ட் ஸ்டாண்ட். நிற்க போகுது, ரொம்ப நேரம் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நேரம் நின்றுச்சு. சார், இது எவ்வளோ நேரம் நிற்கும்? 6 o'clock எடுப்பீங்க வண்டி. இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. இங்கே நம்ம இறங்கணும்னா இறங்கிக்கலாம், டீ சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம்.